பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்று பார்க்க போகிற தேவனுடைய தலைப்பு என்னவென்றால் ஹனாவின் ஜெபமும் சாமுவேலின் பிறப்பும். ஓகே கவனியுங்கள். நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம். பண்டைய இஸ்ரவேல் தேசத்தில் எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள், பெனினா மற்றும் ஹனா. எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? 2 மனைவிகள். பெனினாவுக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் ஹனாவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் மனதில் மிகுந்த துயரம். யாருக்கு மிகுந்த துயரம்? ஹனாவுக்கு. அந்நாளுக்கு மிகுந்த துயரத்தில் இருந்தாள். அப்போ அவர்கள் ஒவ்வொரு வருடமும் குடும்பமாக சீலோவில் உள்ள ஆலயத்துக்கு தேவனுக்கு பலியிட செல்வார்கள். அங்கு சென்றபோது பெனினா எப்போதும் ஹனாவை கிண்டல் செய்து கொண்டே இருப்பாள். அப்பொழுது ஆனால் என்ன செய்வாள்? அழுது கொண்டே இருப்பாள். ஒரு நாள் ஆலயத்தில் ஏலி என்ற ஆசாரியன் இருந்தார். அப்போ ஹனா என்ன செய்தாள்? தேவனிடம் தன் இருதயத்தை முழுவதும் திறந்து ஜெபித்தாள். என்ன செய்தாள்? ஜெபித்தாள். அப்பொழுது தேவனை பார்த்து ஆனால் சொன்னாள், கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அவனை நான் உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று அவன் வாழ்நாள் முழுவதும் உமக்கே சேவை செய்வான் என்று அவள் என்ன செய்கிறாள்? ஒரு பொருத்தனை வைக்கிறாள். கவனிங்கள். அவள் இருதயத்தில் இருந்து கண்ணீர் விட்டு பேசினாள். என்ன செய்தாள்? கண்ணீர் விட்டு பேசினாள். அவள் வாயால் வார்த்தைகள் வரவில்லை. அவளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. உதடுகள் மட்டும் அசைந்தன. அதை பார்த்த ஏலி ஆசாரியர் முதலில் அவள் மதுவில் இருக்கிறாள் போல இருக்கு என்று தன் மனதில் நினைக்கிறார். ஆனால் ஹனா சொன்னால், இல்லை என் ஆண்டவரே, நான் துக்கத்தால் நிறைந்த பெண். என் இருதயத்தை தேவனிடம் சொல்லுகிறேன் என்று ஹனா சொல்லுகிறார். அப்போ ஏலி சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். அவளை பார்த்து, யாரை பார்த்து? ஹனாலை பார்த்து, சமாதானமாக போ, இஸ்ரவேலின் தேவன் உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என்று அண்ணாவை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது சில மாதங்கள் கழித்து தேவன் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். யாருடைய ஜெபத்தை கேட்டார்? அன்று தேவாலயத்தில் மௌனமாக ஜெபித்து கண்ணீரோடு தன் இருதயத்தை திறந்து பொருத்தனை வைத்து அந்த அன்னாளை ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அவள் ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தாள். அவள் அந்த குழந்தைக்கு வைத்தாள் ஒரு பேர். அது என்னன்னு தெரியுமா? சாமுவேல். சாமுவேல் என்றதுக்கு தேவன் கேட்டார் என்ற அர்த்தம். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அவள் சொன்னது போல அந்த குழந்தை சிறியவனாக இருந்த போது அவள் அவனை ஆலயத்துக்கு அழைத்து சென்று தேவனுக்கு அர்ப்பணித்தாள். அவள் முதல் சொன்னது போல தேவனுக்கு அந்த குழந்தையை கொண்டு அர்ப்பணிக்கிறார். இந்த குழந்தைக்காக நான் ஜெபித்தேன். என் வேண்டுகோளை தேவன் எனக்கு கேட்டருளினார். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று அவள் சாமுவேலை ஆலயத்தில் கொண்டு விடுகிறார். நாங்கள் இதில் ஒரு உண்மையை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஹனாவின் ஜெபம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. சில சமயங்களில் தேவன் உடனே பதில்
தர மாட்டார். ஆனால் அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் பதில் அளிப்பார். என் சகோதரர்களே, எங்கள் வாழ்க்கையில கூட நிறைய சோதனைகள், போராட்டங்கள், வேலையில்லா திண்டாட்டம், பண கஷ்டம், உறவினர் மத்தியில் மன சஞ்சலம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் தேவனிடம் நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அனாலின் ஜெபத்தை இப்படி கேட்டு ஒரு பெரிய சாமுவேலை தேவன் வந்து அனாலுக்கு கொடுத்த அவர் சாதாரணமாக ஆளில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி. ஓகே நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஹனாவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாமதமாக இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறக்கவில்லை என்பதை காண்கின்றோம். நாங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஜெபிக்க கற்றுக்கொடும். எங்கள் இருதயங்களிலும் உங்கள் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். எங்கள் குடும்பங்களிலும் பிள்ளைகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். எங்கள் உற்றார் உறவினர்களிலும் உங்கள் ஆசீர்வாதம் பெருகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா வறட்சியும் செழிப்பாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.